வணக்கம். நம்ம சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க எல்லாருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. சக்தி வாய்ந்த பந்தம், எல்லா துயரங்களும் நீங்கள் எப்படி சொல்லுவது, எளிமையாக எப்படி சொல்லுவது, எளிமையான பொருள் விளக்கத்தோட. பாமன் சுவாமிகள் முருகனோட சிறந்த பக்தர். முருகனுக்காக நிறைய பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் பந்தமும் ஒன்று. அவர் சித்திரத்தை வச்சு பந்தத்தை உருவாக்கி நமக்கு எல்லாருக்கும் முருகனோட அருளை பெற செய்கிறாரு. இதை சித்திரக்கவின்னு சொல்லுவாங்க. மக்கள்லாம் பயன்படும்படி இந்த பந்தங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அவரோட பந்தங்கள் எல்லாம் கவசமாக இருந்து நம்மளை காக்குது. பந்தன்னா உறவு. பாமன் சுவாமிகள் இந்த பந்தத்தினால முருகனுக்கும் நமக்கு இருக்கிற உறவை, நெருக்கத்தை பலப்படுத்துகிறாரு. நிறைய பந்தம் அவர் உருவாக்கியிருக்கிறாரு. அதில் சஸ்திர பந்தமும் ஒன்று. இந்த சஸ்திர பந்தம் சொல்கிறதுனால நமக்கு வியாபாரம் செழிப்பாகும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு பதவி உயர்வு, பேரு, புகழ் எல்லாம் கிடைக்கும். நமக்குள்ள நேர்மறை எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாகும். பாம்பன் சுவாமிகள் இந்த சஸ்திரபந்த சித்திரத்தை முருகனோட வேல் மாதிரி வரைஞ்சி அதில் இந்த பந்தத்தோட எழுத்துக்கள்லாம் எழுதியிருக்காரு. சஸ்திர பந்தம் இது எப்படி பிரித்து சொல்கிறதுன்னு பார்ப்போம். வால வேதாந்த பாவா, சம்போ கத்து அன்பா, மாலை பூனேம திறமால், வளர்த்தே சாலவ, மா பாசம் போக, மதிதேசார், மாபூதம், வா பாதம் தா வேலவா. பொருள்: தூயவனே, வேதாந்த விலாச கடவுளே, எல்லாம் தெரிந்தவனே, பேரின்பம் அனுபவம் கொடுக்கும் நாயகனே, மாலைகளை அணிஞ்சிருக்கனால செம்பொன்னாக திகழ்பவனே, கண்ணுக்கு தெரிபவனே, வலிமை கொண்ட திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே, தான் என்ற அகங்காரமும் பற்று பந்தங்களிலிருந்து விடுபட ஞானமும் புகழும் உடைய பரமாத்மாவே, எங்களுக்கு அருள் புரியுங்க. உங்கள் திருவடையே கதின்னு இருக்க வைங்க. உன் திருவடையே சரணம். பாமன் சுவாமிகள் இந்த பாட்டு பாடினதோடு மட்டும் இல்லாமல் அந்த பாட்டோட வரிகளை, எழுத்துக்களை வச்சு ஒரு வேல் போல் உருவாக்குனார். இப்படி இந்த பாடல் வரிகள்னால வேலை உருவாக்கி சஸ்திர பந்தத்தை அருளே நமக்கெல்லாம் தமிழின் வடிவமாகவே முருகனை வணங்க செய்கிறாரு. சஸ்திர பந்தத்தை வீட்டில் நீங்கள் முருகன் படத்துக்கு முன்னாடி சொல்லலாம். வேலுக்கு பூஜை செஞ்சுட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். முருகனை கும்பிட்டதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர், அருணகிரிநாத சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் எல்லாரையும் கும்பிட்டுட்டு நீங்கள் இந்த சஸ்திர பந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். இந்த சஸ்திர பந்தத்தை சொல்லும்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை எல்லாம் ஆரம்பிக்கலாம். இந்த சஸ்திர பந்தத்தை 27 முறை பாராயணம் பண்ணுங்க. அப்படி முடியலைன்னா 6 முறை பண்ணலாம். இல்லை ஒரு தடவை கூட நீங்கள் சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை, சஷ்டியில் கூட நீங்கள் ஒரு தடவை இதை சொல்லலாம். இந்த சஸ்திர பந்தத்தை பாராயணம் பண்ணுறதுனால நமக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்குது, செல்வம் பெருகுது, நம்ம நோய்கள்லாம் தீரும், நமக்கு நல்ல நேர்மறை எண்ணங்கள்லாம் உண்டாகும். இதனால் நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. வேல் வேல் வெற்றிவேல். எங்கள் சீதாலட்சுமி கிரியேட்டர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.